எல்லாருக்கும் வணக்கம். வின்டர் சீசன்ல இதெல்லாம் நம்ம நார்மல் நினைச்சிட்டு இருப்போம். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து டேஞ்சரா வந்து மாறுது. அது என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம டாக்டர் தேன்மொழி மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வின்டர் சீசன்ல நிறைய பேர் வந்து சிக்காகிறாங்கல்ல மேம், அது என்ன ரீசன்னால சிக்காகிறாங்க? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி வின்டர். நம்ம கிட்டத்தட்ட வந்து வின்டர் முடிய போகும்போது தான் இந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வின்டர்ல முக்கியமா நம்ம ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து என்னன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ரெண்டாவது குளிர்ந்த காத்து. இந்த குளிர்ந்த காத்து ரொம்ப ட்ரையா இருக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிருப்போம். நம்மளோட விண்டோஸ் டோர் எல்லாமே வந்து இந்த குளிர்ந்த காத்து வருதுனால கம்ப்ளீட்டாவே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். அதனால என்ன ஆகும்னா வென்டிலேஷன் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மூணு விஷயங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா வைரஸ் பாக்டீரியா இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு வந்து சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே வர்றதுக்கு முக்கியமான ஒரு கல்பிரிட் யாருன்னா வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் தான். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு சைடு நம்மளுக்கு வந்து நம்மளோட நோஸ் த்ரோட் இது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். இது மட்டும் இல்லாம நம்மளோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் வின்டர் சீசன்ல. ஸோ ஒரு சைடு வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் போது இன்னொரு சைடு வந்து வைரஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுனால ஈஸியா வந்து நம்ம எல்லாருமே சிக் ஆயிட்டே இருப்போம். ஸோ இது நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வார்ம்தா வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கலாம். வின்டர் சீசன்ல கோல்டு வந்து காமன் தான் சொல்லிட்டு சாதாரணமா எடுத்துக்கிறாங்கல்ல மேம், இது சாதாரணமான விஷயம் தானா? சாதாரணமான கோல்டு தான். பட் சாதாரணமா கோல்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரன்னிங் நோஸ் வரும். ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த சளி வந்து கொஞ்சம் திக் ஆகும். அப்புறம் ஒரு 2-3 நாள் நமக்கு லைட்டா ஒரு இருமல் இருக்கும். அப்புறம் தன்னால ஒரு 1 வீக்ல வந்து செட்டில் ஆயிடும். ஆனா இந்த எபிசோட் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மட்டும் இல்லாம வெளியில நம்மளோட டெம்பரேச்சரும் நம்ம எந்த சீசன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டா வந்து இக்னோர் பண்ணாம அதுக்கு நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது சாதாரண கோல்டா இல்ல ரிப்பீட்டடா வந்து ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனால இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வருதா அப்படிங்கறத நம்மளால வந்து ஈஸியா டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். மேம், இப்போ நீங்க பேசிட்டு இருந்ததுல இருந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் வந்து இதை கொஞ்சம் இக்னோர் பண்ற மாதிரி இருக்காங்கல்ல மேம், இது எப்படி? குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்பதான் அவங்களோட இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வளர்ந்துட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து குழந்தைங்க வந்து ஈஸியா அவங்களோட சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முழுசா அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவும் தெரியாது. ஸோ தனக்கு வந்து சளி வருது, அது இந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே குழந்தைங்களால கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் சில குழந்தைங்க வந்து எனக்கு தலை வலிக்குது, இல்லைன்னா வந்து மூச்சு விட கொஞ்சம் சிரமமா இருக்கு, விளையாடும் போது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்டா அவங்களால வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தெரியாது. இந்த இடத்துலதான் நம்ம பேரண்ட்ஸ் கண்டிப்பா அதை வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸோடைய நோட்டீஸிங் மட்டும்தான் குழந்தைங்களுடைய டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு இருக்கும். இது ஏஜ் ரிலேட்டடான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி கண்டிப்பா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். நம்ம இதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எப்படி நம்ம இது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் முக்கியமா இந்த வின்டர் சீசன்ல அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வார்மான க்ளோத்ஸ் வந்து போட்டுக்கிறது. அவங்க வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல தண்ணி குடிச்சுக்கிட்டாலும் சரி ஒரு மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி வந்து கண்டிப்பா பாத்துக்கணும். இன்னொன்று வந்து ஈவினிங் 6 o'clock மேல வெளியில போறாங்க, வெளியில போய் விளையாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா கண்டிப்பா மாஸ்க் வந்து போட்டுக்கணும். இல்லைன்னா அவங்களோட காது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து வெது வெதுப்பான தண்ணியில வந்து கொஞ்சம் ஆவி பிடிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த வின்டர் சீசன்ல இருந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். மேம், இந்த வின்டர் டைம்ல வந்து நம்ம காமனா பண்ணுவோம்ல ஹெல்த் மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் என்னென்ன மேம்? ஹெல்த் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்றதை விட வந்து ஒரு லேசினஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த வின்டர் சீசன்ல வந்து கிரியேட் ஆயிடும். ஏன்னா இந்த சீசனே இப்படிதான், மேக்சிமம் நமக்கு வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதனால நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்லீப் ரொட்டீன், லேட்டா எழுந்துப்போம் இல்லைன்னா லேட்டா தூங்க ஆரம்பிப்போம். இது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தண்ணி தாகமே எடுக்கல, வேர்வை வந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில இடங்கள்ல வந்து தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிடுவோம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா யூரின் வந்து வெளியே போகிறதும் கம்மியாயிடுது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் வந்து இஷ்யூஸ் சில இடங்கள்ல வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருப்போம். ஏன்னா லேசியா இருக்கும் போது ஹெவியான ஃபுட் எடுத்துட்டு நம்ம வந்து படுத்துட்டே இருக்கும் போதோ இல்லைன்னா வந்து தேவையான அளவுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து இல்லாமல் போகும்போதோ சின்ன சின்ன டைஜஷன் இஷ்யூஸ் வந்து காமனா வருது. இன்னொன்று வந்து நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ கிளைமேட் குளிரா இருக்கு,
வெளில போக வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேணாம், இல்லைன்னா வந்து டெய்லி பண்ணக்கூடிய வாக்கிங்கோ ரன்னிங்கோ ஜாகிங்கோ வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வின்டர் சீசன்ல வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீசன் அப்படிங்கிறது வந்து எவ்ரி இயர் வந்துட்டே தான் இருக்கும். பட் அந்தந்த சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சீசன்ஸுமே நம்மளால வந்து ஈஸியா ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், டிசீஸ் இல்லாம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கவும் முடியும். வின்டர் சீசன்ல வந்து தண்ணி கம்மியா குடிக்கிறாங்க மேம், அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஸோ வின்டர் சீசன்ல வந்து நம்மள நிறைய பேர் வந்து எனக்கு தாகம் எடுக்கல, இல்லை அதிகமா எனக்கு விசர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிடும். ஸோ இதனால வந்து ரிப்பீட்டடா வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இல்லைன்னா வந்து ஒரு அடி வயிறுல வந்து ஒரு வலி அப்படிங்கறது வந்து காமனாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டைம் செட் பண்ணிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிக்கலாம், அதே மாதிரி டைம் செட் பண்ணிட்டு யூரின் போகவும் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா யூரின் இன்ஃபெக்ஷன்ல நம்மள ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம அதிகமா வந்து உமன்ஸ்க்கு வந்து யூடிஐ அப்படிங்கிறது வந்து காமனா பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியான உமன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உமன் மேக்சிமம் வந்து ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிட்டு என்ன நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனாலையும் ஜாஸ்தியாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வின்டர் சீசன்ல வந்து பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனா ஜாஸ்தியாவே ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும் போது நம்மளோட மசில்ஸ் வந்து டைட் ஆக ஆரம்பிக்கும், இதனால வந்து கிராம்ப்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலையுமே வந்து ரொம்ப காமனா இந்த பீரியட்ஸ் கிராம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுகளை இல்லைன்னா ரொம்ப குளிர்ந்த பானங்களை வந்து எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது இந்த வின்டர் சீசன்ல ஏற்படக்கூடிய இந்த யூடியையும் இன்னொன்னு வின்டர் சீசன்ல அதிகமா ஏற்படக்கூடிய இந்த பீரியட்ஸ் கிராம்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து வின்டர் சீசன்ல வந்து ஃபீவர் வருதுலாம் மேம், இது வந்து டேஞ்சர்னு யோசிப்பாங்க. ஃபீவர் வந்து கண்டிப்பா ஒரு நம்மளோட எனிமி எல்லாம் கிடையாது. ஃபீவர் அப்படிங்கிறது நம்மளோட உடல் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அவ்வளவுதான். எப்போ டேஞ்சர் ஆகுது அப்படின்னா நம்ம அதை நோட்டீஸ் பண்ணாம விடும் போது, இல்ல மெடிசன்ஸ் கரெக்டா எடுத்துக்காம அதை இக்னோர் பண்ணும் போது அது நமக்கு டேஞ்சர் ஆகுது. ஸோ இதுல முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்பெல்லாம் நம்ம வந்து அதிகமான கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா. கண்டினியூஸான காய்ச்சல் 3 நாளைக்கு மேல இருக்குது, இல்லைன்னா வந்து சிவியரா ரொம்ப அதிகமான வந்து உடம்பு வலி வந்து ஜாஸ்தியா இருக்கு வித் ஃபீவர் கூடயே சேர்ந்து சிவியரான ஒரு பாடி பெயின் இருக்கு, ஃபீவர் கூடயே சேர்ந்து ரொம்ப வந்து உடல் சோர்வா இருக்கு, நம்மளால எழுந்துக்கவே முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, கம்ப்ளீட்டா நமக்கு பாடி பெயினை தாண்டி எலும்புகள் எல்லாமே ரொம்ப பெயினா இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம அதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஆகணும். மேம் இப்போ வின்டர் சீசன்ல வந்து ஃபீவர் வருது இல்ல, அந்த ஃபீவர் டைம்ல நம்ம என்ன பண்ணணும் மேம்? முக்கியமா கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீவர் டைம்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் நான் அதை அகைன் ரிப்பீட் பண்றேன். என்னன்னா, முதல் விஷயம், நம்மளோட டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நம்மளாட்டே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸோ பெயின் கில்லர்ஸோ தயவு செய்து எடுக்கவே வேண்டாம். ஏன்னா அப்படி எடுக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸுமே வந்து கொஞ்சம் கில் ஆக ஆரம்பிக்கும். இதனால நம்மளோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகும், அகைன் நம்ம வந்து வீக் ஆயிடும். ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாம யாருமே வந்து செல்ஃபா பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கவே வேண்டாம். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு சின்ன சிக்னல் தான். ஸோ அந்த சிக்னல் வருது அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கும் போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அழகா அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட ஹெல்த் வந்து ஈஸியா ரெக்கவரி ஆகிட்டே இருக்கும். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாஷிங் அவுட் அப்படிங்கிறது நம்மளோட உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைரஸையோ பாக்டீரியாவோ நம்ம வந்து வாஷ் அவுட் பண்ணணும். எப்படின்னா, நிறைய தண்ணி குடிச்சு நிறைய யூரின் போயிட்டே இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணணும். கொஞ்சம் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில குட்டி பெஞ்சு வந்து மஞ்சள் தூளோ இல்லைன்னா வந்து துளசி இலையோ இல்லைன்னா தூதுவளை இலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆல்டர்னேட்டிவா போட்டு நம்ம தாராளமா வந்து ஆவி பிடிக்கலாம். மேம் வின்டர் டைம்ல காமனா வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்லாம் என்னென்ன மேம்? வின்டர் டைம்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும். மாய்ஸ்சர் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிடும் நம்ம ஸ்கின்ல. ஸோ நம்மளோட ஸ்கின் ஈஸியா வந்து வறண்டு போயிடும். ஸோ இதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெயை வந்து லேசா நம்ம உடம்புல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டா தாராளமா போதும். முடிஞ்ச வரைக்கும் இன்டர்னலா நிறைய தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும். இதுவே இந்த எக்ஸ்ட்ரீமான ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிறதையும் இல்லை ஸ்கின்ஸ் வந்து ஓரங்களில் வந்து வெடிப்பு வரதையும் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, காமனான கோல்டு ஃபீவர் காஃப் இதெல்லாம் தான். பட் நமக்கு வீசிங் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்மா இருக்கவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வர்சன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸை வந்து
மிஸ் பண்ணாம கரெக்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போதும். இன்னொன்று வந்து என்னன்னா, காமனாவே நமக்கு இந்த வின்டர் சீசன்ல வந்து ரொம்ப டல்லா இருப்போம், லேசியா இருப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். ஸோ இதனால நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்லீப் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், மூட் ஸ்விங்ஸ் ஆகுறது, இரிட்டேஷன்ஸ் ஆகுறது, சின்ன சின்ன கோவம் வருது, இது எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்லீப் சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம எத்தனை மணிக்கு தூங்குவோமோ அந்த டைம்ல தூங்கிட்டு சீக்கிரமா எழுந்திக்கிறது ரொம்ப நல்லது. காலையில அதே மாதிரி வந்து ஏர்லி மார்னிங் வாக்கிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப காலையில போகும்போது வின்டர் சீசன்ல முக்கியமா ரொம்ப குளிர்ந்த காத்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த காற்றை வந்து சுவாசிக்கும் போது காமனாவே நம்மளுக்கு வீசிங் ப்ராப்ளம்ஸோ இல்லை அஸ்தமெட்டிக் இஷ்யூஸோ இல்லைன்னா வந்து சாதாரணமா வந்து சளி வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸோ வந்து காமனா வந்து வரும். மேம் ஹோமியோபதி வந்து வின்டர் இல்னஸை எப்படி மேம் ட்ரீட் பண்ணுது? ஹோமியோபதி வந்து முக்கியமா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவே அதிகமா வலிமைப்படுத்தும். இதனால நம்மளோட இம்யூனிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இப்படி ஸ்ட்ராங் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ரிப்பீட்டடா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதை வந்து அவாய்ட் பண்ணுது. நம்மளோட உடம்பு வந்து நேச்சுரலாவே வந்து தன்னை தானே சரிப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுல முக்கியமா வந்து எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, பர்சன் சஃபரிங் ஃப்ரம் த சீசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய இம்யூனிட்டியோ இல்லை சென்சிட்டிவிட்டியோ இல்லை அவங்களோட எமோஷனல் செட்பேக்கையோ இல்லைன்னா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் ஹோமியோபதி. நிறைய இடங்கள்ல வந்து ஹோமியோபதி வந்து ஸ்லோவா வந்து வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஒரு மெடிசன் வந்து டிபெண்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் மேம். இது எப்படி மேம்? ஆக்சுவலாக வந்து என்னன்னா, ஹோமியோபதி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறது கிடையாது. அது ரொம்ப டீப்பர் லெவல்லையும் ரொம்ப ஜென்டிலாகவும் பெர்மனண்டாகவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரூட் லெவலில் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பாக இருக்கும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பர்சனோட நேச்சுரலான இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்ல இருந்து அவங்களால ஈஸியா வந்து வெளியில வந்துட முடியும். ஸோ ஹோமியோபதி வந்து டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணுது அப்படிங்கிறத விட அந்த பர்சனை வந்து தன்னை தானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கான வலிமையை வந்து கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய அடுத்த எபிசோட் ஆஃப் அட்டாக் வரும்போது அவங்களோட இன்டென்சிட்டி லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ட்ரூ ஹீலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாவே வந்து ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் வித் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், இது மட்டும்தான். ஸோ மறுபடியும் இந்த நோய் நம்மளுக்கு வந்துருமோ, மறுபடியும் நம்ம இதே மாதிரி எஃபெக்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்மளால லைஃப்ல எல்லா சுச்சுவேஷன்லயுமே வந்து டிசீஸ்க்கு, வைரஸ்க்கு, பாக்டீரியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம கண்டிப்பா நம்மளால இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே வந்து எல்லா சீசன்லயுமே வந்து அஃபெக்ட் ஆகுவோம். நம்மளுக்கு காமனா வந்து கோல்டு வருது, ஃபீவர் வருது, இல்லை ஹெட்ஏக், இது எல்லாமே நம்மளுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அதனுடைய இன்டென்சிட்டி வந்து கண்டிப்பா அடுத்த டைம் அஃபெக்ட் ஆகும் போது குறைஞ்சிரும். ஏன்னா அவங்களுடைய இம்யூனிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நேச்சுரலாவே அவங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு அவங்களுடைய ஆக்ஷன் ஆஃப் மெடிசன் வந்து ரொம்ப டீப்பர் லெவல்லையும் ரொம்ப ஜென்டிலாவும் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மெடிசன்ஸ்க்கு அவங்க கண்டிப்பா டிபெண்டா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எல்லா சீசன் வரும்போதுமே நம்ம கண்டிப்பா மெடிசன்ஸ் எடுக்கணும், எடுத்தாதான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கண்டிப்பா வராது. ஏன் அப்படின்னா, இந்த மெடிசன் நேச்சுரலாவே அவங்களுடைய இம்யூனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஸ்ட்ராங் ஆகுது. அவங்களுடைய பாடி வந்து நேச்சுரலா ஹீல் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பா கிரியேட் பண்ணி கொடுக்குது. தேங்க்ஸ் மேம். நீங்க வந்து இவ்வளவு நேரம் ரொம்பவே அழகா ஈஸியா எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாமே கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுவோம் மேம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல வேற ஒரு டாபிக் எடுத்துட்டு நான் உங்களை வந்து மீட் பண்றேன் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த மாதிரியான மருத்துவ தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயிர்வம் தோழியை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது மூலமா அவங்களும் பயனடையட்டும். நன்றி.